ரோட்ல ஒண்ணும் காண மாடி எல்லாம் உசாராயிட்டு இருக்கிறாங்க அடியா. சாணி கொண்டா சாணி கொண்டாந்து வச்சு என்ன பண்றதா? சாணி கொட்டிட்டு கொண்டாந்து தூக்கி விடுவா. அதுவும் கரெக்ட் தான். கடையில் போட்டு ஒரு 50-100 தேர் இல்ல, வா பொத்துக்கலாம். போல இருக்குதடி சாணியா. புட்டி இல்லையா? என்ன பண்றீங்க? ஒன்னும் இல்லப்பா, இவருக்கு தொண்டை கட்டி இருக்குது, சாணி துண்ணா சரியாயிடுன்னு சொன்னாங்க, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். டாக்டர் சொன்னாங்களே என்ன சாணி துண்ணா சரியாயிடுன்னு. ஆமா 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 ஆமா. யோ சாணி துண்ணு எப்படி சரியாமா? அது எப்படியோ ஆகும், வாடி போலாம். இது சாணி கேட்டு ஊப்பாட்டு 16 எத்துணுப்பா சொன்னா பாரு. சாணி எத்துமா சொல்றான், என்னடி பண்றது? கொஞ்சம் அள்ளிதான் துண்ணா. வாயை ஒச்சுடான். அது யாரு எத்துனுவாங்க? நீ ஒன்னா துண்ணு. நான் பேசுகிறீங்க, என் முன்னால துண்டு போறீங்க. ஐயோ இவன் வாயை வச்சு என்னமோ சொல்லி விட்டான். அவன் வேற துண்ண சொல்றானே. அது என்ன துண்ணாதியா? கொஞ்சம் எடுத்து நினைக்கிறியா? கும்முனு தம்பி, இந்த மாட்டு சாணி சரியா இல்ல, இப்ப சிறப்போட சாணி சாப்பிடு. ஓ புது சாணி வேணுமா? வா, எங்க மாடு எங்க தான் போட எடுத்துறேன். வா. ஏய் என்னடி கூப்பிடுறான்? பாப்பா டக்குன்னு சுடு சூடா இருக்கான். போலாம். எல்லாம் உன்னால தான். ஏன்னு சாணி பத்தி சொல்லுவ? நானும் நோய் சரியாகுமா? எல்லா நோயும் சரியாகுமா? நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? நீ முதல் சாப்பிடு, அப்புறம் நான் சாப்பிடுறேன். உஷாரா இருக்குதா? என்னப்பா எங்க போறீங்க? எங்க மாடு என் கட்டி போட்டுருந்தா அந்த மாடு சாணி வேணுமா? துண்ணு போறான். மாட்டு சாணி துண்ண போறாரா? எதுக்கா? நிறைய வியாதி போதான், அதான் சொல்லுப்பா. ஆமாம்பா ஆமாம்பா. உண்மைவா? இவ்வளவு நாள் எனக்கு தெரியாத போச்சா? ஏன்பா, எங்களை விட அவன் தான் வீக் ஆக்குறான். முதல்ல அவனுக்கு சாணி குத்துறான். ஏன் நீ சாப்பிட மாட்டியா? அவரு சாப்பிடாரு, இவரு கொஞ்சம் சாப்பிட்டேன். நோ, அது சாப்பிட்டா நானும் ஆவான். ஒல்லேகர் இல்ல, குண்டா ஆயிடுவேன். நோ நோ, முதல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன்னா. ஏப்பா உன்னிவா நான் நல்லா காப்பாத்திட்டான். டேய், முதல் சாணி அவனுக்கே குத்துரு. பாப்பா, என் பொண்டாட்டி வேற நான் உள்ளேகிறேன் கலாச்சி நிக்கிறாப்பா. போடா, முதல்ல அவனுக்கு கூட்டு போடா. என்ன பாக்குற? போடா. இப்ப இருமா மாட்டு சாணியா? தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன மாட்டு சாணி துணி வச்சிருப்பீங்க நீங்க. துண்ணு என்ன? வாய் உனக்கு ஓவரா தான் இருக்குது. ஏய், ஏதோ ஷெட்டு போட்டுக்குது, எதுனா கீழே பார்க்கலாம் வாடிய. தின்னடி அட்டை பாகிச்சா பாதியா? சே காலி. யோ, 4 இளநீர் இருக்குது, யாரையா? உங்க ஒப்பனை யார் சொல்லு வாடி. என்னடிய மண்ணு கொட்டி வச்சுக்குதா? யோ, இரும்பு தகடுக்குது, பிச்சு எடுத்துக்கலாமா? ஓடி என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா? யோ, திருவிழாம் போட்டுக்கிறாங்க. அசகடி வரும். அதுக்கெல்லாம் கூட சட்டை பண்ணலையா? நான் யாரும் உள்ளுக்குற மாதிரி தெரியுதா? அவரு பண்ண மாட்டேந்தியா? ஏய், என்ன பண்றீங்க? என்னப்பா நல்லா இருக்கிறியா? வாப்பா. யார் நீங்க? என்ன பண்ணுகிறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் மாட்டு கொட்டையெல்லாம் கட்டுவாரு, இது ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு பாக்குறோம். மாட்டு கொட்டை கட்டுவாரா? உண்மையாவா? நான் எப்படி கட்டினேன்? கட்டுன்னு சொல்லியோ? ஆமாப்பா. இந்த வேலை செஞ்சவனுங்க பாதி சீட்டு போட்டு பாதி சீட்டு போடாம போயிட்டானுங்க. பாதி சீட்டு போட்டு குடுத்துறியா? சீட்டு போடணுமா? போடுன்னு சொல்லியா? போடுவோம். சரி, அந்த 3 வீட்டுல இருக்குது சீட்டுலாம் எடுத்துட்டு வந்து இங்க போட சீட்டெல்லாம். ஏய், என்னடி மூளை கொடுக்குற சீட்டு எதாவது போடணுமா? டக்குன்னு வாப்பா, உங்களுக்கு தான் சீட்ல நல்லா போட தெரியல. நாசமா போச்சு போ. தக்கீரால இவளால. ஐயோ, என்னப்பா என்ன ஆச்சு? வலிச்சு பழகுது, இந்த பழத்திலே போட்டு மூட வேண்டியதுதான். ஐயோ, வாய கழுமா, இரு தண்ணி எடுத்து வந்துடுறேன். அப்பா. ஏய், என்னடி இந்த படத்துல போட்டு மூடி விடுன்னு சொல்றா? நீ ஏத்துக்கு இந்த பத்தா அப்பதான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்னடி எல்லாத்தையும் கோத்து விடுறேன்னா? என்ன பண்றது, மாட்டிக்கிட்டே இருக்கிறமே. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் வா. அவன் வர தண்ணி எடுத்துன்னு வர சொல்லி போய்க்கிறான். போ. ஐயோ, என்ன காணோம்? அந்த அக்கா அந்த ஆளு இங்க பொச்சு கிச்சு போயிடுச்சா? ஏய், உன்னால என்னன்னா பரவடித்துக்கு பாரு. நான் என்ன பண்ணேன், எதுனா கிடைக்குன்னு பார்த்தேன். நல்லா பார்த்த போடிய. மாப்பிள்ள, உங்க அப்பா உங்க அம்மா வராங்கடா. இந்த கிளம்பு பிடிச்சது இங்க வந்துச்சுங்க. ஏய், அங்க பாரு நம்ம மகனா. டேய் மகனே, 2 ரசனா பாக்கெட் வாங்கி குடுறா. டேய், ரஸ்னா பாக்கெட் வாங்கி கூடாண்டா. அதுங்களுக்குலாம் என்னால வாங்கி தர முடியாது. ஏய், ஒரு ரசனா பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டா. என்னடா நான் சின்ன வயசுல எவ்வளவு கேட்டேன், 1 நாள் வாங்கி குடுத்தியா? போடா நாசமா போனவனே. பயிற்சிலாம் நினைச்சு பாக்குற மகனே. இப்ப டெண்டருக்கு வாடா. இது இப்ப திட்டு புள்ள அப்பனுக்கு செய்ய கூடாது. குதா எல்லாத்தையும் நீ தூண்டு போறா. இதெல்லாம் ஒரு புள்ளி அடிக்குதுங்க. கேரளத்தோட பிச்சை எடுக்கலாண்டி அம்மா தாயேன்னு. கை காலத்துல நல்லா இருக்குதா? ஏன் பிச்சை எடுக்கிறீங்க? இந்த 50 காசு
இந்த 50 காசு எங்கிருந்துடா பிச்சை எடுத்துன்னு வந்த? நீ தானே அம்மா தாயின்னு சொன்ன போட்டா தானே பேசுற. ஏண்டா அப்படி பிச்சை எடுக்கவே வச்சுக்கா, ஒரு 10 ரூபாய் 20 ரூபானா போடணும். இது வேணா 50 பைசா. பிச்சை போறவே கலாயிரம் பத்தி எங்க அப்பா. டேய் அந்த 50 காசு வச்சு என்னடா பண்ண முடியும்? சொல்றா, இந்த 50 காசு வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பிச்சை கேட்ட போட்ட தேவையில்லாத பேசாத. உங்ககிட்ட பிச்சை எடுத்து விட எதனா ஒரு காவை பார்த்து வீந்துருவேன். பொறிக்கிறா உன் துட்ட. அனாவசியமா காசு மூஞ்சில் தூக்கி அடிக்கிறியா நீ? இந்த 50 காசு பத்தி என்னடா தெரியும் உனக்கு? முன்னாடி 50 காசுக்கு வரலாறு எடுக்கலாம். இந்த 50 காசுக்கு என்னென்ன வரலாறு சொல்லுண்ணா. எங்க அப்பா 1984 கோட்டாபுரம் ஜமீன்தார்ட்ட வேலை செஞ்சிருந்தாரு. கோட்டாபுரம் ஜெமினி கிட்ட வேலை செஞ்சாரு. என்ன வேலை செஞ்சாரு? அவர் பிச்சை எடுப்பாரு, எங்க அப்பா பொறுக்கி பேக்ல போடுவாரு. ஜமீன்தாருன்னு சொன்ன பிச்சை எடுக்கிறாருன்றா? அவர் பேரு ஜமீன்தாரு, அவர் ஜமீன்தார் இல்ல. ஆனா நாசமா போனேன். உங்க ஒப்பனை பிச்சைக்காரங்க வேலை செஞ்சிருந்தானா? ஆமா. இந்த கால் மூஞ்சி கதை போய் நம்ம கேட்டுங்கிறோம் பாரு. இருடா 50 காசு பெரிய கதைங்கதா. நோ மேல சொல்லலாம். அதான் எங்க அப்பா ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது என்ன பண்ணாரு தெரியுமா? அதத்தான் சொல்லித்தல என்ன பண்ணாரு? 50 பைசா திருடி பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. இவங்க அதெல்லாம் ஒரு கதையாத்து நம்ம கேட்டுங்கிற மாதிரி. ஆக மொத்தம் அந்த காசை ஜமீன்தார் பிச்சைக்கார கையில இருந்து திடீர்னு வந்தது. யா அந்த 50 பைசாவை எங்க அப்பா கிட்ட சுட்டுட்டேன். இப்போ அந்த பிச்சை காசை தந்து என்கிட்ட போடுறேன். இதோட சரித்திர கதையே சொல்லிட்டு போட வானான்ற நீ. ஏய் சோறுல கூட இந்த இல்லாடி இவன் பேசுற பேசி கேட்கவும் இல்லடி, வாடி ஓடிடலாம். இந்த 50 பைசா பத்தி அருமை தெரியல இதுங்களுக்கு. நான் பின்னிக்கிறேன்னா அப்பதான் சாப்பிடுறியா? கொடுப்பா, நான் எப்ப வானான்னு சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் அலையிறா அந்தால. நாலு புத்தி அப்படிதான். இந்தா ஒண்ணு. என்ன ஒன்னே ஒண்ணு குடுத்துக்கிறீங்க? இப்படி உட்காருண்ணா. இப்ப காசுப்பா. காசு தராமைய போயிடுவான். இதோ எங்க தலையை விட்டு போறான். நகை பாருங்க என்ன விட்ட. தல நீங்க உட்காந்து போய் நாங்க காசு எடுத்துன்னு வந்துடும். காசு எடுத்துன்னு வந்து பேருக்கு ஒண்ணு கூட்டின்னு போயிடுறோம். என்னப்பா இங்க தானே இருப்பா? இங்கதான் இருப்பேன். அப்புறம் என்ன ஐயா நாங்க வந்துடுறோம் போயிடலாம். நான் ஓடுறானுங்க. எனக்கு தெரியாது, காசு நீ தான் கொடுக்கணும். அது என்னம்மா அப்பல காசு தரேன், நான் கொடுத்துறேன். அப்பெல்லாம் காசு மட்டும் இல்ல, 350 ரூபா தரணும். 350? ஆமா, என்ன வாய் பழக்கிற? அவ்வளவு காசு எங்கிட்ட இல்லையா? இல்லன்னா விட்டுருவனா? என்னம்மா கட்டிய தூக்குற? காசு கொடுக்கலன்னா மண்டையை பிறந்துருவேன். ஜமீன்தார் கிட்ட வேலை செய்யும் போது என்ன பண்ணாரு எங்க அப்பா? அதான் ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது எங்க அப்பா என்ன பண்ணாரு? அதான் எங்க அப்பா ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு தெரியுமா? அதான் ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது என்ன பண்ணாரு? தெரியுமா? எங்க அப்பா என்ன பண்ணாரு? ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் அதான் எங்க அப்பா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதான் எங்க அப்பா ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது என்ன பண்ணாரு? எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? தெரியுமா? என்ன பண்ணாரு? என்னக்கா அவங்க கிட்ட கேக்குற மாதிரி இருக்குதா? என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு தெரியுமா? எங்க அப்பாவா? என்ன பண்ணாரு தெரியுமா? தெரியுமா? சரி அனுப்பிடுறேன். அதாவது எங்க அப்பா அதான். அதான் ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அதான் ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அதான் ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது எங்க அப்பா என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு தெரியுமா? அதான் என்ன பண்ணாரு தெரியுமா விட்டுறாங்க. அதான் எங்க அப்பா ஜமீன்தார்ட்ட என்ன அதான் எங்க அப்பா ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு தெரியுமா? தெரியுமா? தெரியுமா விட்டுறாங்க. அதான் அதாவது அதான் எங்க அப்பா ஜமீன்தார்ட்ட வேலை செய்யும் போது என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன காணோம்? அந்த அக்கா பச்சடி கிச்சிட்டு போயிடுச்சா? அப்பதான் போனோம் நீ இங்க இருந்து. ஐயோ அது வரைக்கும் இங்க நில்றா. ஐயோ என்ன காணோம்? அந்த அக்கா என்ன பச்சடி கிச்சிட்டு போயிடுச்சா? அந்தால இங்க சொல்லிட்டு தான் போகணுமா ராஜா? ஆமா. ஐயோ என்ன காணோம்? வா எங்க மாடு அங்கதான் கட்டிக்கிறேன். போட சொல்றேன் சாப்பிடு. பெருசா சாணி வேணுமா? ஃப்ரெஷ்ஷா சாணி வேணுமா? ஓ புது சாணி வேணுமா? வா எங்க மாடு அங்கதான் கட்டிக்கிறேன். போட சொல்றேன் வந்து சாப்பிடு. ஓ புது சாணி வேணுமா? வா எங்க மாடு எங்க தான் போட எடுத்துறேன்.